ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், என்ன தான் சமைக்க தெரிஞ்சாலும் ஒரு சிலருக்கு பூரி செய்யும்போது எவ்வளோ ட்ரை பண்ணாலும் கொஞ்சம் கூட அது எழும்பாது. அந்த மாதிரி இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக நல்லா புசு புசுன்னு பூரி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த பூரி எவ்வளோ நேரம் ஆனாலும் அப்படியே ஃப்ளஃபியாகவே நல்லா சாஃப்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க. ரவை சேர்க்கறதுனால பூரி நமக்கு ரொம்ப நேரத்துக்கு அப்படியே ஃப்ளஃபியாகவே இருக்கும். கூடவே தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து பிசைகிறதுனால பூரி நமக்கு ரொம்ப எண்ணெய் இழுக்காமல் நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுங்க. எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கோங்க. நார்மலாக சப்பாத்திக்கு கொஞ்சம் சாஃப்டாக மாவு பிசைவோம், ஆனால் பூரிக்கு அந்தளவுக்கு சாஃப்டாக இல்லாமல் நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா ஃப்ளஃபியான பூரி கிடைக்கும். பாருங்கள், இந்தளவுக்கு மாவு நல்லா டைட்டாகவும் நல்லா சாஃப்டாகவும் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது மாவு காயாமல் இருக்கிறதுக்காக இதுக்கு மேலே கொஞ்சமாக இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுடுங்க. மாவு நமக்கு நல்லா ஊறி வரணும். பாருங்கள், ஒரு 1/2 மணி நேரம் போல் ஆயிருக்கு. மாவு நமக்கு நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு. இப்போ இதை திரும்பவும் ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா கையால் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க. எந்த அளவுக்கு பிசைறீங்களோ அந்தளவுக்கு பூரி நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. மாவு முன்னை விட இப்போ நல்லாவே சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. நம்ம சப்பாத்திக்கு எடுப்போம் இல்லைங்களா, அந்தளவுக்கு நிறைய எடுக்காமல் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இதில் கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாமல் நல்லா பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இந்தளவுக்கு உருட்டி எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம திரட்டிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கோதுமை மாவை தூவிக்கோங்க. தூவிட்டு இதை நல்லா இந்த மாதிரி புரட்டிக்கோங்க. ரொம்ப நிறைய எடுக்க வேண்டாம், கொஞ்சமாக மாவு தூவினாலே போதும். இப்போ இதை திரட்டி எடுத்துக்கலாம். திரட்டுறதுன்னு பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு நல்லா மெல்லிசாக திரட்டி எடுப்போம், ஆனால் பூரிக்கு ரொம்ப மெல்லிசாக திரட்டக்கூடாது. ரொம்ப மெல்லிசாக திரட்டினீங்கன்னா பூரி நமக்கு எழும்பி வராது. அதனால் சப்பாத்திக்கு திரட்டுறதை விட கொஞ்சம் திக்காக திரட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பூரி நமக்கு நல்லா எழும்பி வரும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி திரட்டிக்கோங்க. திரட்டினதுக்கப்புறமா அதில் எக்ஸ்ட்ராவாக மாவு இருந்துச்சுன்னா அதை தட்டி எடுத்துருங்க. இப்போ இதை பொரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இதை பொரிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்கணும். நல்லா சூடானதுக்கு அப்புறமா தான் இதில் நீங்கள் பூரியை சேர்க்கணும். ஒருவேளை எண்ணெய் சூடாக இல்லை அப்படின்னா நம்ம பூரி சேர்த்ததுக்கப்புறம் அது எழும்பாது, அப்படியே அப்பளம் மாதிரி இருந்துடும். அதனால் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் நம்ம தேய்ச்சி வச்சுருக்கக்கூடிய பூரியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கரண்டியால் லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு எண்ணெயை இந்த மாதிரி தெளித்து விடுங்க. பூரி நமக்கு நல்லா எழும்பி வரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக எழும்பி வந்திருக்குன்னு. இப்போ இதை 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா செவக்கிற அளவுக்கு இதை வேக விடுங்க. 2 பக்கமும் நல்லா வெந்து செவந்ததுக்கப்புறமா இதை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இது எவ்வளோ நேரம் ஆனாலும் கொஞ்சம் கூட சாஃப்ட்னஸ் குறையாது. அதே சமயம் நல்லா ஃப்ளஃபியாகவே இருக்கும். இதே மாதிரியே மீதி இருக்கக்கூடிய எல்லா மாவையும் நம்ம பூரியாக தேய்ச்சி எண்ணெயில் சுட்டு எடுத்துக்கலாம். ஒன்று கூட உங்களுக்கு ஃப்ளாப் ஆகாது, எல்லாமே நல்லா எழும்பி வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் நல்லா புசு புசுன்னு பூரி ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.